வாடா தொட்டு பாரு, நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப. அவன் என்ன சொல்ல வரான்? நீ எந்த கொம்பனா விடுறா, என்னை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழி ஆடுதா? ஒரே வழி, கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. அவன் வர்றான்னு வச்சுக்கடா, அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா, முதல்ல போடுறான். பெட்ரோல் இங்க ஒரு பெட்ரோல் கொண்டு போவியா, டீசல் கொண்டு போவியா, சாப்பாடு கொண்டு போவியா, எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது. ஆனா இந்த குண்டு இந்த துப்பாக்கி கொண்டு போகும். இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துச்சு, இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடு கிரிச்சு. நீ கச்சத்தீவை நான் கேட்கல, அவன் விட்டுட்டு போயிடுவான். என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை, உன்னோட வர்த்தகம், தொழில், ராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது சொன்னால் தொடுவானா? அப்ப 1961 10/5/1961 பிரதமர் நேரு சொல்றாரு பாரு, இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. யாருக்கு? அவங்க அப்பன் சொத்து இல்ல. நீ என்ன செஞ்ச? பாகிஸ்தான் பாகிஸ்தான் நாடே இருக்காது. எனக்கு பெரிய சண்டை சின்ன பையன். ஆனால் அதே போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிக்கிறவரை கூட நுழைஞ்சானடா. இங்க மான தமிழச்சி மார்ல பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயர்ந்து வாழ்ற மரவர் கூட்டம் கோடி கோடி. அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது, மொத்தமா நாங்க தான். என்ன பண்ணுவேன் சீமான்? நெய்தல் படை கட்டணும்னா இவர் என் தம்பியோட சொன்னார், அதிபரா இவர் எப்படி பண்ணுவாரு? இந்த ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு. அப்படி அதிபரா தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர். பாரா இங்க பாரா, கீழே பாரா. 1973 அக்டோபர் 15-16 இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான். நம் மீனவர்களை தாக்குறான். செய்தி பாத்துக்க, பத்திரிகையில் இருக்கு, நீங்க இன்னும் கூட இருக்கு, படிச்சுக்கலாம். அடிக்கிறான், சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான். அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான். அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான்? நம்ம மீனவர்கள் சொந்தங்களை, they are all bloody Indians, fool Tamilians அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? bloody Indians, fool Tamilians அடிக்கிறான் அந்த சீன. இந்த பேருக்காம பாருங்க, இந்த சிங்களன், no 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 no, they are all பிரபாகரன் ரிலேஷன்ஸ். கடைசி நேரத்தில் கையெறு நிலையில் நிறுத்தப்பட்டு ரகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார். அவர் தொலைக்காட்சி வாதத்திலே எல்டிடிக்கு, அவர் மொழி எல்டிடிக்கு போன அந்த ஆயுதம், எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்தி விட்டார்கள், லைஃப் லைனை துண்டித்து விட்டார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். என்னிடத்திலே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை. 5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது. என்ன வந்தது? மருந்து, மாத்திரை, இரத்த பொட்டலங்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது போன்றது. ஆனால் இவர் நம்மவர் தமிழ் தலைவர் என்கிறார்களே, இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார். எந்த அத்தியாவசிய பொருளும் உள்நுழையவில்லை, கொண்டு வர முடியவில்லை. அதனால் நீங்கள் பேசி பாருங்கள், கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட சொல்லி என்றார். வந்தேன், அந்த செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன், அவர் தவிர்த்தார். தொடர்ச்சியாக இடைவெளி, நம் இனம் மொத்தமும் செத்தது, ஒரு சகித்தார்கள். நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள். 1.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறைக்குள் தனி சிறை. நானும் புத்தகங்களும் மட்டும்தான். இருளில் புத்தகங்களை இந்த குறைந்த வெளிச்சத்தில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன், உங்கள் மகன் இவர்களை ஒழித்தாலே ஒழிய நம் இனத்திற்கு விடுதலை இல்லை. ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம், மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது. ஒரு அடிப்படை கேள்விகள் தானே. பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது. இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்வி எழுமா எழாதா? உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிரு. நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம். எங்க அண்ணன் ஏர்போர்ட் முத்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். விட்டுரு எங்களை. ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய், அது இனிக்குது. என் வரியை கேட்கிறாய், அது இனிக்குது. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது?
ஏங்க சக்குது? என் ஓட்டை நிக்குது, என் உரிமை எங்க சக்குது? அப்ப எப்படி? இவ்வளவு பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் சொந்தங்கள் படித்ததுண்டா? இல்லை. ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா? இல்லை. அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழி ஆடுதா? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது? ஒரு சின்ன நாடு ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை, உன்னோட வர்த்தகம், தொழில், ராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது சொன்னால் தொடுவானா? தொடமாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? சாவவன் தமிழன், சகித்துக் கொள்வான். ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள். எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்றிருக்கிறான் சொல்லு. காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு. முல்லை பெரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒண்ணு இல்ல. கச்சத்தீவு மீட்பு கொடுத்ததுதான். தம்பியோட பேசின அதேதான் சொல்லும். யாருடைய சொத்து? உங்க ஒப்பன் சொத்தா, உங்க ஒத்தா சொத்தா? இது என் தாத்தா சொத்து. சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம். தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி இந்தியாவை நீ துண்டாட விடுமுகிறாய். நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம். என்னைய பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்ததான்னு சொல்ற, நீ தேசியவாதிங்கிற. நேடாது. இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துருச்சு, இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடுக்கிருச்சு. நீ கச்சத்தீவை நான் கேட்கல, அவன் விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியும். இத்தாலி கடற்படைங்க கேரள மீனவன் 2 பேர் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க. அவன் கடற்படை எச்சரிக்கிறான், கிட்ட வரான், வேற எது எதிரி படையோ உளவுப்படை தெரியல சுட்டுறாங்க, சந்தேகத்துல சுட்டுறான். 2 மீனவன் செத்துறா. உடனடியா அந்த அரசு தண்டம் விதிக்குது. தண்டம் விதிச்சு 2 கோடி அவன்கிட்ட வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கு. ஆனால் 850 மீனவன் செத்துருக்கான். ஒத்த பொட்டு ₹1 காசு நெத்தியில பொட்டு காசு தரல. எப்படி இருக்கு? மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்ல. இங்க அதான் பிரச்சனை. அது சிறை பிடித்துறாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை. இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. நல்லா கொஞ்சிக்கணும். என்ன சொல்றாங்க? இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறாங்க. இருக்கு செய்தி, நானா சும்மா சொல்ல. எவ்வளவு தூரம் போறான் பாருங்க. ஏன்னா அங்க ஆள் இருக்கான், அவனுக்கு அப்ப இருக்கான், அவ்வளவு தூரம் வேலை நடக்குது. ஏன் அந்த அரசு காங்கிரஸ் அரசு அவ்வளவு துடிக்குது? காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் அங்க இருக்குது. அதை இழந்து விடக்கூடாது என்று அந்த மக்களின் உரிமைக்கு நிக்குது. இந்த கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமை நம்ம கேட்கும் போது வாய் திறக்காத இந்த கட்சிகள் ஆள்வது திருப்பி திருப்பி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தான். ஏன் இங்க இருக்கிறது பேச மாட்டது? பேசினால் அங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா பேசினால் காங்கிரஸ் வெல்லும், இங்கே காங்கிரஸ் பேசினால் பாரதிய ஜனதா வெல்லும். அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமையை இழக்கிறது இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறது. ஆனால் மான உணர்வு இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்து விட்டு திருப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். என் உரிமைக்கு நிற்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை, ஒரு ஓட்டு கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுங்குவான், பயப்படுவான். ஆனால் அது இல்லை, அவன் திமிராலைதான். அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள். இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அங்கே அனுப்புகிறார்கள். அப்ப மன்மோகன் சிங் பிரதமர். அங்கே போனவர்கள் திரும்பி வரவில்லை, அனுப்ப முடியாது என்கிறது. இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார். எப்படி பாருங்க, 2 மீனவனை சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது. 850 மீனவனை சுட்டிருக்கான். என்ன நடந்திருக்குன்னு பாரு. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பேசின மாதிரி, நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம், பாரதிய ஜனதா மீனவர் சங்கம், அதிமுக மீனவர் சங்கம், திமுக மீனவர் சங்கம், அவன் வெட்டி போடுறான் 2 அங்கம். இப்படித்தான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஏன் தமிழின மக்கள்
இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால், சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை? உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்பவனுக்கு நீ ராணுவ பயிற்சி கொடுப்பியா? உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலம் விடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா? எந்த நாடாவது கொடுக்குமா? அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா? இந்த மாநிலம் இந்த மக்களுக்கென்று இருக்கிற அரசு இருக்குமா? இருக்குமா சொல்லுங்க. நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை. இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு 3 மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் 3 மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்கறான், என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு. என்ன நீ புடுங்கண்ணா, நீ ஒரு ரேடார் வச்சு என்ன கண்காணிச்சா? வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச? அவன் என்ன பண்ண, நீ எந்த கொம்பனிடுறா, நான் வந்து நிக்கிறேன் பாடுறான்னு உள்ள வந்து நங்கூரம் போட்டு நின்ட்டான். கப்பல் நிறைய ஆயுதம். நீ என்ன பண்ண, அந்த ஆயுதத்தில் அந்த கப்பல்கள் இருந்து 2 வீரனை கைது பண்ணி உள்ள போட்ட. அவன் என்ன, உன்னுடைய துணை தூதர் தேவையானி கோபுர கடையை தூக்கி உள்ள போட்டான். உடனே ஐயோ ஐயோன்னு கத்துனான். அவன் காதலே வாங்கல. அவன் என்ன சொல்ல வரான், நீ எந்த கொம்பனா விடுறா, என்னை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான். ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிக்கிறவரை உடன் நுழைஞ்சானடா. மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது. மறுப்பவர் எவர்? கச்சத்தீவிலே சீன கூடாரம், சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனீஸ் எழுத்துக்கள். இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள். அம்மந்தோட்டா இதே கடற்படை தளத்திற்குத்தான். நெப்போலியன் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் 1 மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன். ஆனால் இலங்கையிலே திரிகோணமலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான். அப்பதான் யார் எங்கடா இருக்கு திரிகோணமலைன்னு கவனிக்கிறான். அது யார்கிட்ட இருக்கு? நம்முடைய தலைமையிட்ட இருக்கு, நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு. இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம், ஒரு துறைமுகம். அந்த இடத்தை சீனா குறிவிக்குது. இந்த பாரு, நான் சத்தியம் பேசுறேன், என் தலைவன் மேல ஆணைய. தலைவர் வந்து என்ன பேசுது, 36 லட்சம் கோடியை கொடுக்குறேங்குது, நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்குது, நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்குது. தலைவர் கேட்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அதுல 25 ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல 30 ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. சரி, யோசிக்கலாம், போயிருது. திருப்பி அமெரிக்கா அதே தேவை, அதே ஆஃபர், அதே டிமாண்ட், அதே தேவையை வைக்க. சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது. அதிபராக்கிறோம், உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம், நீங்க ஆளுங்க, எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க. சரி, தலைவர் அனுப்பிடுறாரு. திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாரு. என்ன செய்யலாம்? சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம், பக்கத்தில் இருக்க நாடுன்னு. சில தளபதிகள் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்கணிட்டும், அமெரிக்கா பெரிய நாடு, அது தயவுல அடைஞ்சுக்கலான்னு. இப்ப இங்க ஒரு தலைவன் இருக்கான், நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு, இது 2ல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்லங்கிறாரு. இந்தியாவுக்கு எதிராக என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோகம். தலைவர் மறுத்தார், ராஜபக்சே ஏற்றான், இறங்கிட்டான். அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான். இன்னைக்கு இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான். அதே கடற்படை தளத்தை, அதே திரிகோணமலையை 90 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து அம்மந்தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான். நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீ என்ன செஞ்ச? பாகிஸ்தான் போர் தொட்டு பாகிஸ்தான் நாடே இருக்காது. எனக்கு பெரிய சண்டை, சின்ன பையன். ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை. உலகத்திலே கொடுமையான வன்முறை, ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டானா, அவனை அடிப்பதுதான். அவன் அப்படி அடிப்பான். பாகிஸ்தான், அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிறோம், சீனானா பேசிக்கிறோம். அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான். தொட்டு பாரா, சொல்ல பாப்போம். அந்த மாநிலத்தின் நடுப்பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பாக்குறேன்.
சொல்லு பாப்போம், பேச சொல்லு. 41